வருங்கால அரசு அதிகாரிகளுக்கு வணக்கம். ஸோ நேற்று முன்தினம் நாம் ஒரு காணொலி போட்டிருந்தோம், மிக முக்கியமான காணொலி. அது நேற்று நிறைய பேர் அதை பார்த்துட்டு கூட உங்களுக்கு நேரம் இருந்திருக்காரு. ஏன்னா அந்த காணொலியுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது அந்த காணொலியை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேட் 2 எக்ஸாமை கேன்சல் பண்ணி டிஎன்பிசி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. அதற்கு அவர்கள் தரப்பு சொல்லப்பட்ட காரணம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக, அந்த தேர்வில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அந்த தேர்வு ரத்து செய்யப்படுகிறது. மாறாக அந்த தேர்வு வரும் பிப்ரவரி 22 OMR அடிப்படையில் நடைபெறும் அப்படின்னு சொல்லி டிஎன்பிசி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருந்தாங்க. தென் அதற்கான காணொலி தான் நான் நேற்று முன்தினம் பதிவிட்டு இருந்தேன். அதுல முக்கியமான ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தேன். அந்த கேள்வி டிஎன்பிசியின் செவிகளை சென்று அடைந்துள்ளது. பொதுவாக நான் போடுற காணொலி எல்லாமே டிஎன்பிசி அதிகாரிகளுக்கு போகுது, உடனுக்குடன் போகுது. டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸ் யார் பார்க்கறாங்களா இல்லையோ, டிஎன்பிசி அதிகாரிகள் உடனடியாக அதை பார்க்கறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் இதுவும் அவருடைய கவனத்திற்கு சென்றது. அந்த காணொலியில் நான் ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருந்தேன். அதாவது தொழில்நுட்பம் வளர வளர ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய டெக்னிக்ஸ் அண்ட் டெக்னாலஜியும் வளர வேண்டும், அது காலத்தின் தேவை. அந்த அடிப்படையில் மேனுவலா OMR சீட்ல எழுதின தேர்வு முறை அப்படிங்கிறது இந்த கால வெள்ளத்திற்கேற்ப அது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டா மாறுறதுல எந்த இதுவும் கிடையாது, எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது. நல்ல விஷயம் தான், வரவேற்கத்தக்க விஷயம் தான். அண்ட் அதுல சில தொழில்நுட்ப கோளாறு வருவதும் சகஜம்தான், அது இயல்பான ஒரு விஷயம்தான். ஆனா அந்த தொழில்நுட்ப கோளாறுகள் களையப்பட்டு அதே போன்ற தொழில்நுட்ப கோளாறுகள் அடுத்தடுத்த தேர்வுகளில் திரும்ப நிகழாத வண்ணம் பார்த்துக் கொள்வதுதான் ஒரு தேர்வாணையத்தினுடைய மிக முக்கியமான கடமையாக இருக்க முடியும். அப்படி இருக்கையில் ஓகே, அந்த அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எக்ஸாம்ல CBT எக்ஸாம்ல சில தொழில்நுட்ப கோளாறு நிகழ்ந்திருக்குதுன்னு நீங்க சொல்றீங்க. அப்படி நிகழ்ந்திருந்தா அந்த தொழில்நுட்ப கோளாறுகளை சரி செய்து பின்பு அதே தேர்வை மறு தேதியில் அதே CBT நடத்த பண்ணுங்க, அதான முறை. மாறா அப்படி இல்லாம அதை கொண்டு போய் மறுபடியும் OMR டெஸ்ட்ல OMR பேஸ்டு டெஸ்டா வைக்கிறது அப்படிங்கிறது சரியா? அப்பனா உங்களால அந்த தொழில்நுட்ப கோளாறை சரி செய்ய முடியும்னு அர்த்தம். இதுக்கு அந்த பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னாங்க, அந்த தேர்வு தேதி தான் நீங்க கவனிக்க வேண்டியது இருக்கு. அதாவது அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எக்ஸாம் நடந்து முடிஞ்ச ஒரு தேர்வு, அதாவது தொழில்நுட்ப கோளாறு ஏற்படுது. தென் அதற்கான மறுதேர்வு எப்ப வைக்கிறாங்க? பிப்ரவரி 22 கொண்டு போய் வைக்கிறாங்க. அப்போ பிப்ரவரி 22 கொண்டு போய் வைக்கிறாங்க. அதையும் CBT பேஸ்ல வைக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல, OMR பேஸ்ல வைக்கிறாங்க. அப்பன்னா அதுக்குள்ளேயே பிப்ரவரி 8 கிட்டத்தட்ட 25,000 பேர் பங்கேற்கக்கூடிய ஒரு தேர்வு பிப்ரவரி 8 வருது. அது CBT நடைபெறும் சொல்றாங்க. அப்ப அது CBT நடைபெறும்னா அதே தொழில்நுட்ப கோளாறு இதையும் நிகழும் தானே? அல்லது அந்த தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டு விட்டது என்றால் அதே 22 பிப்ரவரி 22 நடத்த போறதா சொல்லியிருக்கீங்க, அதை CBT வச்சிருக்கலாமே. அப்போ இது என்ன ஒரு முரண்? இந்த கேள்வியை வேற யாருமே எழுப்பலங்க. ஏன்னா இதுக்கான காணொலி எத்தனை பேர் போட்டாங்கன்னு தெரியல. ஒரே ஒரு பயிற்சி நிலைய தோழர் மட்டும் போட்டிருந்தாரு. அவருமே இந்த கோர் ஆஸ்பெக்டை டச் பண்ணல, கேட்கப்பட வேண்டிய ஜெனினான கொஸ்டினை கேட்கல. அதாவது CBTல தொழில்நுட்ப கோளாறு வந்துருச்சு, அப்போ நீங்க என்ன பண்ணணும்? அந்த தொழில்நுட்ப கோளாறு நிவர்த்தி செய்து மறுதேர்வை மறுபடியும் CBTலே நடத்தணும். ஓகேங்களா? அப்படி மறுதேர்வை CBTலே நடத்த முடியும்னு என்ன அர்த்தம்? உங்களால் அந்த தொழில்நுட்ப கோளாறை சரி பண்ண முடியும்னு அர்த்தம். அந்த தொழில்நுட்ப கோளாறு மீண்டும் நிகழலாம் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ இன்பிட்வீன் அந்த தேர்வுக்கு முன்னாடியே ஒரு தேர்வு CBT நடத்த போறதா தெரிவிச்சிருக்கீங்க. அப்போ அந்த தேர்வுல இந்த பிரச்சனை வராதா அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ உடனடியாக அது டிஎன்பிசியினுடைய அதிகாரிகள் கவனத்துக்கு போயிருக்குது. இப்போ என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, 2A தேர்வு பிப்ரவரி 8 நடக்க இருந்த 2A தேர்வு OMR முறையிலேயே நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி டிஎன்பிசி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குதுங்க. ஓகேலா? ஓகே, வரவேற்கப்பட வேண்டியது. ஸோ அதாவதுங்க, வரட்டு ஈகோ பார்க்காம உண்மை யதார்த்தம் என்னன்னு தெரிஞ்சு ஸோ அவர்கள் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டதற்கு முதல்ல நம்ம நன்றி சொல்லணும். அப்போ இவங்க ஒத்துக்கிறாங்க. ஸோ அந்த CBT மெத்தட்ல இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்ப கோளாறு என்பது பிப்ரவரி 8 அது சரி செய்ய முடியாத கோளாறு அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கலாம். அல்லது அது சரி செய்யக்கூடிய கோளாறாகவே இருந்தாலும் கூட திரும்பவும் வேற ஏதாவது புதுசா ஏதாவது இஷ்யூ வந்துருச்சுன்னா எதுக்கு வீண் பிரச்சனை, பழையபடி OMRலயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம டிஎன்பிசிக்கு நம்ம கொடுக்குற ஒரு பணிவான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, கூடிய விரைவில்
இது போன்ற தொழில்நுட்ப கோளாறுகளை எல்லாம் சரி செய்து இனி வரும் காலங்களில் அனைத்து தேர்வுகளையுமே சிபிடி மெத்தட்ல நடத்துவதற்கான பணிகளை மேற்கொள்ளுங்கள். ஸோ ஒரு மெத்தட்ல இருந்து இன்னொரு மெத்தடுக்கு டிரான்சிஷன் ஆகும் பொழுது, ஒரு முறையிலிருந்து இன்னொரு முறைக்கு மாறும் பொழுது இது போன்ற இடர்பாடுகள் என்பது சகஜம். ஸோ அது என்னென்ன இடர்பாடுகள் ஏற்படுகின்றதோ அதை அனைத்துமே விரைவில் சரி செய்யப்பட்டு இனிவரும் காலங்களில் அனைத்து தேர்வுகளுமே சிபிடி மெத்தட்ல நடத்தும் அளவுக்கு டிஎன்பிசி அதனுடைய ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் மேம்பட வேண்டும், அதற்கான முயற்சிகளை எடுப்பீர்கள் என்று நம்புகின்றோம். ஏன்னா இப்போ எஸ்எஸ்சி இருக்கு, எஸ்எஸ்சி இந்தியா ஃபுல்லா நடத்துறாங்க. பார்த்தீங்கன்னா சிஜிஎல் இருக்கு, தென் எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல முடிச்சு போறவங்களுக்கான எக்ஸாம், ஹெச்எஸ்சி எக்ஸாம், எத்தனையோ எக்ஸாம்ஸ் இந்தியா ஃபுல்லா நடத்துறாங்க, சிபிடி பேஸ்ல நடத்துறாங்க. ஸோ அவர்களால் நடத்தும் போது ஏன் நம்மளால முடியாது? ஓகே, அதை டிஎன்பிசி பண்ணணும். நம்ம போட்ட காணொலிக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கு. ஸோ திரும்பவும் சொல்றேன், நம்ம பெருமைக்காக இதெல்லாம் சொல்லுங்க. நம்ம ஒரு காணொலி போடுறோம்னா அதுல வெறுமனே டிஎன்பிசியை ஏன்னா என்னுடைய சில நண்பர்கள் இருக்காங்க, அவர்கள் டிஎன்பிசி சாடுவதை அவங்களோட தொழிலாவே முழு நேர தொழிலாவே வச்சிருப்பாங்க. ஓகேங்களா, நான் பேரெல்லாம் குறிப்பிட விரும்பல, யாருன்னு உங்களுக்கே தெரியும். எந்த தேர்வு டிஎன்பிசி தேர்வு நடந்தாலும் சரி, ஏதாவது ஒரு சேனல்ல ஒரே ஒரு சேனல் மட்டும்தான் அந்த நண்பருக்கு ஸ்லாட் கொடுப்பாங்க. அதுல போய் உட்காந்துட்டு டிஎன்பிசியை குறை சொல்வதை மட்டுமே அவரோட முழு நேர தொழிலா வச்சிருக்காரு. அந்த நேரத்துல அவர்கிட்ட படிக்கிற மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுல கவனம் செலுத்தி இருந்தாருன்னா இன்னும் 10-15 ரிசல்ட்டை கூட கொடுத்துருக்க முடியும். ஸோ அப்படி இல்லாம பாத்தீங்கன்னா குறை சொல்வதை மட்டுமே தொழிலா வச்சிருப்பாரு. அவரும் என்னுடைய நண்பர் தான். நம்ம அப்படி இல்லை. இப்போ இதே டிஎன்பிசி குரூப் 2 பிரிலிமினரி எக்ஸாம எவ்வளவு சீக்கிரம் வெளியிட முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வெளியிட்டாங்க. அதை பாராட்டி ஏதாவது ஒரு பேட்டி கொடுத்திருப்பாரா, ஏதாவது ஒரு வீடியோ போட்டிருப்பாரா? இல்ல, பெரிய கேள்விக்குறி. ஓகேவா? டிஎன்பிசி தரப்புல எந்தெந்த நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அதை பாராட்டி நண்பர் பேச மாட்டாரு. ஸோ ஆனா குறை சொல்வதை முதன்மையா பண்ணுவாரு. நம்மளுடைய நோக்கம் அது கிடையாது. குறை அப்படிங்கறத நம்ம சுட்டி காட்டுறோம், நிறை அப்படிங்கிறத பாராட்டுறது நமக்கு இதுல இன்னும் வெறுப்பும் கிடையாது. ஸோ இப்போ இந்த முறை கூட இப்போ பாத்தீங்கன்னா இதையும் கிரிட்டிசைஸ் பண்ணலாம், இதுக்கு அந்த பருத்தி முட்டை குடோன்லயே இருந்திருக்கலாமேன்னு. நானும் அப்படிதான் சொன்னேன். ஓகேலா, இதுக்கு எந்த தேர்வுக்கு சொன்னேன்? அந்த தேர்வுக்கு, இதுக்கு அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தேர்வுக்கு. இப்போ இதுக்கும் இது அப்படி கூட சொல்லாது, பரவாயில்ல, பருத்தி முட்டை குடோன்ல இருக்கிறது நல்லதுன்னா குடோன்லயே இருக்கட்டும். ஓகேங்களா, சர்ஃப் எக்ஸல் விளம்பர பாணியில சொல்லணும்னா கரை நல்லது இருக்கட்டும். ஸோ இல்ல வீம்புக்கு இல்ல நாங்க ஒன்ஸ் அனௌன்ஸ் பண்ணது, ஒன்ஸ் நாங்க அறிவித்த அந்த அறிவிப்புல எந்த மாற்றமும் செய்ய மாட்டோம், அந்த அறிவிப்புலயே தான் நாங்க விடாப்பிடியா இருப்போம் அப்படின்னு சொல்லி பிறகு பெரிய பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தேர்வு ரத்து பண்ணி அதை மறுபடியும் இன்னொரு தேதிக்கு கொண்டு போறது அப்படி எல்லாம் இல்லாம அட்லீஸ்ட் இப்போவாது டிஎன்பிசி ஸோ என்ன யதார்த்தம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஸோ வெளிப்படையான ஒரு அவங்களுடைய இதை அறிவிச்சிருக்காங்க. இதுல குறிப்பிட வேண்டிய என்ன விஷயம்னா, ஏங்க சிபிடி பேஸ்ல நடைபெறும் தேர்வுன்னு சொல்லியிருந்தீங்க, இப்போ சிபிடி பேஸ்ல நடக்காது, OMR பேஸ்ல நடக்கும்னு சொல்றீங்க. அப்போ இது எவ்வளவு முக்கியமான அறிவிப்பு. இப்படிப்பட்ட முக்கியமான அறிவிப்பை நீங்க என்ன பண்ணியிருந்திருக்கணும்? ஹோம் பேஜ்ல ஈஸியா எழுதி யாருனாலும் பாக்குற மாதிரி எல்லாம் போட்டிருக்கணும். ஒன்னா ஹோம் பேஜ்ல பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் அல்லது பிரஸ் நோட்னு ஒரு இது இருக்குது, அதுல போட்டிருக்கணும். அல்லது ஸ்க்ரோலிங், வாட்ஸ் நியூன்னு ஒரு ஸ்க்ரோலிங், அது எதுக்காக அந்த ஸ்க்ரோலிங் வச்சிருக்கீங்கன்னு தெரியல. அது என்னன்னா அது 100 மீட்டர் ரேஸ் உசைன் போல்ட் மாதிரி ஓடுது. ஓகேலா, அதை ஸ்பீடை கொஞ்சம் ஸ்லோ பண்ணலாம். அது என்னன்னு படிச்சு கிளிக் பண்ணணும் இல்லைங்க. அது பாட்டுக்கு அது 100 மீட்டர் ரேஸ் மாதிரி ஓடிட்டு இருக்குது. சரி, அதுலயாவது நீங்க போட்டிருக்கலாம், அதையும் போடல. எல்லாம் இப்படி எல்லாம் போடாம எங்கேயோ கொண்டு போய் நோட்டிபிகேஷன்ல கொண்டு போய் அந்த நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணோம்னா ஓகேலா, அதுல குரூப் 2A நோட்டிபிகேஷனுக்கு போய் அதுல அடம்டம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பார்த்தாதான் தெரியுது. ஏன் இப்படி கொண்டு போய் ஒழிச்சு கொண்டு போய் அறிவிப்பு பண்ணிட்டீங்க, வெளிப்படையா அறிவிக்கிறீங்க. ஓகேங்களா, இல்லப்பா கம்ப்யூட்டர் பேஸ்ல நடத்தலப்பா, OMR பேஸ் தான் சொல்லிட்டு போடுங்க வெப்சைட்ல. ஓகேலா, வெப்சைட்டை ஓபன் பண்ணோடனே இந்த விண்டோ பாப்பப் ஆகிற மாதிரி போடுங்க. என்னங்க அந்த ஒரு கட்ஸ் கூட இல்லையா டிஎன்பிசிக்கு? கொண்டு போய் இந்த செய்தியை கொண்டு போய் அவ்வளவு தூரம் ஒழிச்சு வச்சு போட வேண்டிய அவசியம் என்ன? டிஎன்பிசி இதெல்லாம் கவனத்துல கொள்ளணுங்க. ஓகேங்களா, இப்போ அதிகாரிகள் பாத்தீங்கன்னா சேர்மன் மதிப்பிற்குரிய SK பிரபாகர் அண்ட்
கோபால சுந்தரராஜன் செக்ரட்டரி, தென் அதுக்கப்புறம் ஜான் லூயிஸ் கண்ட்ரோலர் ஆஃப் தி எக்ஸாமினேஷன். இப்ப இவர்களுக்கெல்லாம் இந்த கவனம் இதெல்லாம் போயிருக்காது. அவங்கள இதெல்லாம் பார்த்துருக்க முடியாது. இந்த அறிவிப்பை நீ வெப்சைட்ல எந்த டேப்ல வைக்கணும், எதை கிளிக் பண்ணணும், ஓப்பன் ஆகிற மாதிரி வைக்கணுங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது அதிகாரிகளோட வேலை கிடையாது. கொள்கை அடிப்படையிலான முடிவு எடுக்கிறது அவங்களோட வேலை. அப்போ இது எங்க வெப்சைட்ல எந்த இடத்துல பிளேஸ் பண்றது? இந்த அறிவிப்பை வெப்சைட்ல எங்க வைக்கிறதா? அனௌன்ஸ்மெண்ட்ல வைக்கிறதா? வாட்ஸ் நியூல வைக்கிறதா? அல்லது சைட்டை ஓபன் பண்ணனே ஒரு பாப்பப்பா ஓபன் ஆகிற மாதிரி எடுத்தோடனே பாக்குற மாதிரி வைக்கிறதா? ஏன்னா 25,000 பேர் எழுதுறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற போட்டித் தேர்வர்கள் பெரும்பாலானவர்கள் இந்த தேர்வு தான் படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அது சம்பந்தமா ஒரு முடிவை ஒரு அறிவிப்பை வெளியிடுறீங்க. அதுவும் வந்து தேர்வு நடத்தக்கூடிய முறையிலேயே மாற்றம் செய்து அறிவிப்பை வெளியிடுறீங்க. அப்ப வந்து அதை உடனடியாக சைட்டுக்கு போன உடனே பாக்குற மாதிரி தான் வைக்கணும். இவ்வளவு தூரம் கொண்டு போய் உள்ள ஒழிச்சு வைக்க வேண்டிய அவசியம் என்ன? இதை டிஎன்பிசியினுடைய சேர்மன் திரு எஸ் கே பிரபாகர் அவர்கள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். செக்ரட்டரி அவர்கள், கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் அவர்கள் இதை அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த டெக்னிக்கல் விங்ல இதுக்கான வேலையை செய்வர்களுக்கு உரிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்க கொடுத்து இந்த மாதிரியான முக்கியத்துவம் வாய்ந்த முடிவுகளை நீங்கள் அறிவிக்கும் பொழுது அதை வெப்சைட்ல எங்க வைக்கணும் அப்படிங்கிறதையும் சேர்த்தே சொல்லி தொலைச்சிருங்க. ஏன்னா உங்களுக்கு கீழே ஒர்க் பண்றவங்க வந்து பெரும்பாலும் எந்த அளவுக்கு வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு அறிவார்ந்த நபர்களா இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. மங்குடிகளால் கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆகவே அன்பார்ந்த போட்டித்தேர்வர்களை எங்களோட காணொலியை தொடர்ந்து பாருங்க. ஸோ அதுவும் டிஎன்பிசியினுடைய நடைமுறைகளை முறைப்படுத்துவதில் நெறிப்படுத்துவதில் நம்ம வந்துட்டு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை எப்பவுமே முன்வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது பெரும்பாலும் அது நடைமுறைக்கு வந்துட்டு இருக்கிறதையும் நீங்க பார்ப்பீங்க. ஸோ தொடர்ந்து பாருங்க, ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.